கருப்பா, என் ஃப்ரெண்டு பாக்கெட்லேருந்து காசு எடுக்க மாட்டான் கருப்பா. எப்போ பார்த்தாலும் நானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். என் தலையில் மிளகா அரைச்சிட்டே இருக்கான் கருப்பா. அதனால தான் கருப்பா, உன் சன்னதில் நான் இன்னைக்கு உனக்கு மிளகா அரைக்கிறேன். அவன்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு மட்டும் காட்டுங்க கருப்பா. ப்ளீஸ் கருப்பா, இதுக்கப்புறம் செலவு பண்ண என்கிட்ட காசு இல்லை சாரு. கருப்பா யாரு ப்ரோ நீங்க? நீ தானே ப்ரோ நான் இப்போ மிளகா அரைச்சி ஆர்டர் பண்ணேன். சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ கருப்புன்றதை நான் ஒத்துக்கிறேன். நீ கருப்பு சாமின்றதை நான் அப்படியே ஒத்துக்கிறது. ப்ரோ பொருளாக தந்துரு, என்ன பார்த்தா கருப்பு மாதிரி தெரில. ஏயா இதான் அருவா, இதை வச்சு காய்கறி கூட கட் பண்ண முடியாது ஐயா. நீங்க கருப்புன்றதை என்னால் நம்ப முடியல. நான் லோ பட்ஜெட் கருப்பு ப்ரோ, பெரிய கருப்பு, பெரிய மேட்டர் போயிருக்காரு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சொல்லுங்க. ஐயா சின்ன கருப்பு, அது என்னன்னா என்னப்பா எடிட்டா? ஐயா கருப்பு, என் ஃப்ரெண்ட் கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான் வேலை. பா கிக்கர் அடிப்பா. ஐயோ கருப்பா, கருப்பா என் ஃப்ரெண்டு வரான். இப்போ கடைக்கு போகணுமான்னு கேட்பேன், காசு இல்லைன்னுவான். நீ முச்சு விட்டுரு. ஏய் என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க? யாரா அது புதுசா? நண்பர்ரா. ஹாய் ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளானு? நெக்ஸ்ட்லாம் நம்ம சாப்பிடலானே, வாடா கடைக்கு போகலாம். கடைக்கா மச்சான்? காசு எடுத்துடா, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. கருப்பா யாரா இது? கருப்புடா. ஐயா கருப்பு, ரொம்ப நன்றி ஐயா. டேய் ஷேர் குத்துருப்படா. ஐயா 50 ரூபாய் ஆச்சு ஐயா மிளகா அரைக்க. போங்க ஐயா. மிளகா அரைக்க 40 ரூபா தான்டா, மிச்சம் 10 ரூபா குத்துருப்படா. சாமி அவன் 40 தானே மிளகா அரைச்சான். நான் 80 ரூபாய்க்கு மிளகா அரைக்கிறேன் சாமி, கொஞ்சம் பார்த்து பண்ணு சாமி. அப்படியா? சரி வண்டியில் இரு. தம்பி கிக்கர் அடி. கருப்பா லோ பட்ஜெட்பா அதான்.